பாடங்களை படித்துக் கொள்வோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கண்ணியமிக்க நபி, கண்ணியமிக்க நபிக்கு பிறந்த நபி. அல்லாஹ் அவருக்கு இந்த உலகில் பாதி அழகை கொடுத்திருந்தான். உலகில் அல்லாஹ் படைத்த அழகில் பாதியை நபி யூசுஃபுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் சோதனை தான். பிறந்ததிலிருந்து தந்தையுடைய அரவணைப்பில் வளரக்கூடிய முறை முதல் எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட சோதனை. ஆனால் ஒவ்வொரு சோதனையிலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்ட முறை உலகத்தையே ஆச்சரியப்படுத்திவிடும். அதுவும் ஒரு மனிதன் இப்படி சோதிக்கப்பட்டால் அவன் வெற்றி கொள்வது மிக கடினமான ஒரு காரியம். அப்படி ஒரு சூழ்நிலை நபி யூசுஃபுக்கு ஏற்படுகிறது அலைஹிஸ்ஸலாம். என்ன சோதனை? தான் யாரை தாயுடைய அந்தஸ்தில் மதித்து பார்த்தாரோ அந்த பெண்ணே தன்னை தவறான ஒரு இச்சைக்காக அழைக்கக்கூடிய சூழல் நபி யூசுஃபுக்கு ஏற்படுகிறது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, வகல்லகத்தில் அபுவாப், அந்த பெண் தவறான ஆசை கொண்டு கதவுகள் எல்லாவற்றையும் அடைத்து நபி யூசுப் இடத்திலே சொன்னார், ஹைதலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் நபி யூசுஃபே என்று. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யாரும் பார்க்கவில்லை. அந்த அறையில் யாரும் அவர்களை கண்காணிக்கவில்லை. யாரும் அவர்களை அந்த செயலை செய்வதிலிருந்து தடுத்து விடக்கூடிய வாய்ப்பில்லை. ஆனால் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், கால மஅதல்லாஹ், பெண்ணே, எம்மை யாரும் கண்காணிக்கவில்லை, யாருடைய பார்வையும் என் மீது இல்லை, ஆனால் அல்லாஹ் எம்மை பார்க்கிறானே, கால மஅதல்லாஹ், அந்த அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பானாக. இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய, கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை அது. என் எஜமானர், உன் கணவர் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். சொன்னார்கள், இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. இதுதான் அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய வெட்க முறை. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைபிடித்த முதல் ஒழுக்கம், அவர்களிடத்தில் இருந்த முதல் குணம், அல்லாஹோடு அவர்கள் வெட்க குணத்தோடு நடந்து கொண்டார்கள். அதை வெளிப்படுத்தினார்கள். இரண்டாவது முறை, அல்லாஹோடு நான் வெட்க குணத்தோடு நடக்கிறேன், என்னை அழகிய முறையில் என்னை சந்தையிலிருந்து விலைக்கு வாங்கி என்னை அரவணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் எஜமானர், அவரிடத்திலும் வெட்க குணத்தோடு நான் நடந்து கொள்கிறேன். அல்லாஹோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்பவர் உலகத்தில் எல்லோரோடும் அந்த வெட்க குணத்தில் தான் நடந்து கொள்வார். உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுடைய பார்வையின் பயத்தை கொடுக்காதீர்கள், அல்லாஹுவின் பார்வையின் பயத்தை கொடுங்கள். அல்லாஹுடைய பார்வையின் பயத்தை, தனிமையில் பயப்படுபவர், நீங்கள் வெளிப்படையில் அவரை பார்த்தாலும் தனிமையில் அவர்களை பார்த்தாலும் அதே வெட்க குணத்தை தான் கடைபிடிப்பார். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த குணம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னார்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை ஒருவருக்கு அளிப்பான். அவர் யார்? ரஜுலுன் தஅத்துஹு இம்ரஅத்துன் ذات منصب وجمال فقال إني أخاف الله. குணமுள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை தவறான ஒரு இச்சைக்கு அழைக்கும் போது அவர் சொல்லுவார், அல்லாஹ்வை பயந்தவன் நான் என்று. யாரை பயந்தவன்? என்ன வார்த்தை சொல்லுவார்? இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவன் நான். தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது எந்த செயலுக்காக இருந்தாலும் இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவன் நான். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த ஒழுக்கம் நபி யூசுஃபிடத்தில் இருந்தது. அல்லாஹ் அதை பாடமாக ஆக்கினார். ஒரு பெண்ணை மதித்தார்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்று பல ஆண்களுக்கு பெண்கள் என்பவர்கள் ஒரு காம பொருளாகத்தான் கண்களுக்கு முன்னால் தெரிகிறார்கள். ஒரு மனிதன் தன்னை ஜினாவிலிருந்து
தவறான பார்வையை ஒரு பெண் மீது செலுத்துவதிலிருந்து அவன் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் 2 குணம் வேண்டும் அவனிடத்தில். ஒன்று, அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வின் பார்வையின் வெட்க குணம். இரண்டாவது, அந்த பெண்ணை அவன் மதிக்க வேண்டும் ஒரு பெண்ணாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் ஓடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னால் ஜினாவை கட்டுப்படுத்த முடியவில்லை, எனக்கு ஜினாவிற்கு அனுமதி வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உணர்த்தினார்கள் அவருக்கு? உனக்கு ஜினாவிற்கு அனுமதி தருகிறேன், ஆனால் உன் தாயோடு செய்து கொள். அவர் சொன்னார், தாயோட இல்லை, உன் சகோதரியோடு செய்து கொள். சகோதரியோட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி உன் தாயோடு உன் சகோதரியோடு அப்படி நடந்து கொள்ள விரும்ப மாட்டாயோ அது போன்று அந்த பெண் இன்னொருவருக்கு தாய் இல்லையா? இன்னொருவருக்கு சகோதரி இல்லையா? உன் தாயை எப்படி கண்ணியத்தின் பார்வையில் பார்ப்பாயோ, உன் சகோதரியை எப்படி கண்ணியத்தின் பார்வையில் பார்ப்பாயோ, அது போன்று உனக்கு அனுமதி உள்ள பெண்ணை தவிர மற்ற எல்லா பெண்களையும் அந்த கண்ணியத்தில் பார்த்தால் ஒரு முஸ்லிமான வாலிபன், ஒரு முஸ்லிமான வாலிப பெண் தன்னை ஜினாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய அச்சம் அதற்கு முதல் தூணாக அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும்.